போலி கௌரவம் தேடுபவள் பொறுப்பற்றவள். அத்தகைய இரண்டொரு சகோதரிகள் எங்கோ இருந்தால் உலக சகோதரிகள் அத்தனை பேரையும் மொத்தப்படுத்தி கூறுவது மெத்த கொடுமை. கொடுமையா? கொடுமையிலும் கொடுமை. அதனிலும் கொடுமை அடுத்த வாக்கியம். கொலையும் செய்வாள் பத்தினி. சகிக்க முடியாத கொடுமை. கோமான் மகளாயிருந்தாலும் இந்த கோர செயலுக்கு உட்படுவாளா? அதிலும் பத்தினியா? தெய்வம் தொழாமல் கொழுநனை தொழும் புலக்கொடி. கல்லென்றாலும் கணவன், புல்லென்றாலும் புருஷன் என்று நடக்கும் புனிதவதி. அத்தகைய பத்தினியாக வாய்ந்தவள் இந்த பாதக செயலுக்கு இணங்கவே மாட்டாள். எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் என்ற பாட்டிகளின் பழமொழிக்கு பச்சையான எடுத்துக்காட்டு இந்த ஏடு. அறிவற்றவன் கூட ஆமோதிக்க மாட்டான் இந்த வாக்கியங்களை. இதற்கென பல அறிஞர்கள், ஆராய்ச்சி மன்றம் அவசியமே இல்லை. அளவறிந்து பேசும். நான் அவசியமாக பேசி அவமானப்பட வேண்டாம். என்ன அனுபவம் முதிர்ந்த ஞானியோ நீ சொல்வதையெல்லாம் ஒப்புக்கொள்ள. என்னுடைய வாழ்க்கையில் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபித்து காட்டினால் நெஞ்சார வரவேற்போம். அது எமது கடமை. ஆனால் உம்மால் இது முடியாது. முடியுமா முடியாதா என்பதை விரைவில் காண்பீர்கள். இந்த வகையில் வெற்றி பெறாவிட்டால் வீரன் மகன் அல்ல நான். வருகிறேன். அரசாங்க திட்டங்களில் முக்கிய அம்சம் என்ன? அநேக திட்டங்கள் அமலுக்கே வருவதில்லை, விரைவாரம் பெற்று விடுகின்றன. சில திட்டங்கள் தகுந்த சமயத்தில் நிறைவேற்றப்படாமல் பசி அடங்கியவன் ருச்சியான விருந்தளிக்கும் முறையில் கையாளப்படுகின்றன. எது எப்படியாயினும் ஏழ்மை தாழ்மைகளை நிரவும் நமது திட்டங்கள் ஏட்டுச் சுரைக்காயாகிவிடக் கூடாது. அரசே, இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். சந்தோஷம். சுந்தராங்கதன் சுறுசுறுப்பு எந்த குமாரனுக்கும் இல்லை. சந்தேகம் என்ன? என் அந்தஸ்துக்கு பொருந்தும். ஆண்டி போல் அலைந்தால் ஆராய்வோம் ஆராய்வோம். கண்ணியம், கௌரவம், அதிகாரம், அன்பு. என்ன இது? சோறுங்க. என்ன முறைச்சு என்னங்க பண்றது? முகம் கருக மனம் துடிக்க பேசாதே. சீரும் சிறப்புமாய் வரும்போது சிரித்து பேசுவது பெரிதல்ல. அப்பொழுது சீறினால் தப்பிதமும் அல்ல. அண்ணன் என்ற ஆசையும் பாசமும் கண்ணை போல் காக்க வேண்டும். அண்ணன் என்று சொல்லவே அவமானமா இருக்கிறது. நான் சொல்வதை நாளை நீங்களே ஒரு காலத்தில் சொல்வீர்கள். நான், நீ அல்ல. தங்கள் சகோதரியை பார்க்க கைவீசி கொண்டு போங்கள், தெரியும். தேவி, இது என்ன கோலம்? நீங்கள் சொன்னபடி செஞ்சதுக்கு உங்க அண்ணா கொடுத்து வேக முடியுங்க. அப்படியா? அளவுக்கு மீறடிதான் அட்டகாசம். என்ன இது? அவமதிப்பையும் அகம்பாவத்தையும் சகித்துக் கொள்ள என்னால் ஆகாது. அவர்கள் அனுபவம் மிகுந்த ஆட்கள். என் உள்ள பதிப்பை எளிதில் உணர வல்லவர்கள். உன் உள்ளத்தை வேலைக்காரர் மூலம் வெளியிடுவதின் சீர்கேட்டை நீ உணர்ந்தாயா? அருமை தங்கியை பார்க்க ஒரு அரசகுமாரன் வர வேண்டிய முறையை உணர்ந்தாயா? அந்தஸ்தையும் அதற்கேற்ற பண்புகளையும் மறந்து அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளாக்க வந்தான். யார் அழைத்தது? ஆசை கடுமையான அகங்கார சொரூபமே. அற்ப சீர்வரிசை உன் அன்பை அகற்றிவிட்டது. மமதை என்ற மாடியில் நின்று உதாசீனம் என்ற காலால் உதைத்தாய். அடுக்காக உள்ள அவமரியாதை படியில் வீழ்ந்தேன். சகோதர பாசம் உன்னை சாந்தப்படுத்தும் என்று எண்ணினேன். ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து நின்றாய். தீன குரல் காட்டினேன். தீப்பொறி கக்கியது உன் சொற்கள். பார், இப்படி பார். அந்த புறம் முழுதும் அடைத்து வைக்கக்கூடிய சீர்வரிசை வாங்கலாம். எவ்வளவு பொன் பார். பொன்னை கண்டதும் புன்னகை தோன்றுகிறதே, சீர்வரிசையை கண்டால் சிரிப்பு தோன்றிவிடுமா? சீர்கொண்டு வந்தால் சகோதரி என்ற வாக்கியத்தை பொய்யாக்கி விடலாம் என்ற திட நம்பிக்கையோடு உன்னை சோதித்தேன். வெற்றி பெறுவோம் என்று வீண் கருமம் கொண்டேன். விஷப்பரீட்சையாய் முடிந்தது. வருகிறேன். வாக்கியத்திற்கு வெற்றி, எனக்கு தோல்வி. வந்த வேலை முடிந்து விட்டது. விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். மைத்துனரே, உங்கள் சகோதரியை கொண்டு உலகத்தை மதிப்பிட வேண்டாம் என்பது என் வேண்டுகோள். பெண் இனத்திற்கே அவள் விதிவிலக்கு. உங்கள் உடன் பிறந்தாளாக அவள் உதித்தது விதி பயன். மனைவியாக அமைந்தது என் மகத்தான பாக்கியம். இப்படி வேதனையுடன் விளையாடுவதில் விருப்பமா உங்களுக்கு? இல்லை,
சீக்கிரம் வந்து விடுகிறேன். அண்ணே, என்ன தம்பி, யாருன்னு? நீ தானே சேட்டு விட்டு வேலைக்காரன்? எந்த மடைங்க நான் வேலைக்காரன்? தினசரி வெளியில போய் வியாபாரம் செய்யிட்டு வருவேன். அப்புறம் எங்கேயாவது போடான்னா போவேன், வாடான்னா வருவேன். பேட்டி துவைக்க சொல்லுவாரு, காலமுக்கு சொல்லுவாரு, கையை பிடிக்க சொல்லுவாரு. ஏதோ சிநேக முறையில செய்துகிட்டு இருக்கேன். வேலைக்காரன்னு கேவலமா சொல்லிட்டிய. அப்ப நீ வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரரு. அப்படி சொல்லு. ஆமா, உன் பேர் என்னங்கிற? ஏன் லட்சுமண? அடப்பாவி, நீதானா? உன்னை இந்த ஊரெல்லாம் தேடி தேடி என் காலெல்லாம் ஓஞ்சு போச்சு. போ. என்ன தேடுறியா? அப்ப நீ ஊர்ல இருந்து வரியா? ஆமா ஆமா. சாமி இருக்க முடியலையே. ஏன் அப்படி என்ன நடக்காதது நடந்து போச்சுன்னு? போடி, ஒண்ணும் தெரியாம உளர்ற. மதிவானம் தான் அவரோட மனசை கலக்கி விட்டுருக்கான். ஏமா, மதிவான என்ன எருமையா? அவர் மனசுதான் என்ன குட்டையா கலக்கிறதுக்கு? இல்லைன்னா இதுவரைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு புறப்பட வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒரு வார்த்தை பேசலன்னா உயிரே விட்டுடுவாரு. அப்பேற்பட்ட மனுஷன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம உடனே போயிட்டாரே. விஷயம் இல்லாமலா இருக்கும்? வாஸ்தவம் தான். ஏமா, ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு ஏதாவது விபரீதமா வந்துட்டா விட்டு கொடுக்கவா முடியும்? தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? சரி, அப்ப என்னம்மா செய்யறது? அப்படியே திருப்பிடுறது அந்த பக்கம். அதுதானே பிரமாதம். அதானே, பொம்பளைங்க மனசு வச்சா பூலோகத்தை கூட நரகலோகமாக்கிடலாமே. அதுலயும் நான் தான் இருக்கேனே உங்க நாடகத்துல எந்த வேஷமும் போடுறதுக்கு. சரி, நீ போய் சேட்ட உடனே வர சொல்றியா? சரிதான். பழையபடி வேதாளம் முருங்கை மரத்துல ஏறுது. ஆமாண்டி, நேத்துல இருந்து அவரை பார்க்காம எனக்கு நிம்மதியே இல்லடி. வேணாம்மா, விருதுப்பட்டி சனியன விலை கொடுத்து வாங்குறீங்க. அதெல்லாம் இல்ல, அவரை பார்த்தாதான் எனக்கு பயம் தெரியும். போடி. சரி. வெங்கடாஜாலம், आओ आओ. व्यापारम कैसा है? கைசாவா? முதல்ல பைசாவை பாருங்க. अच्छा வெங்கடாஜாலம், நிம்பள் படா உஷார் சே பார்க்கிறான் வியாபாரம். தும்பல்கி நம்பள் உர்றான்லே. சுவர்ணபுரி மகாராஜனை கொன்று நாட்டை கவர சதி செய்தது முதல் குற்றச்சாட்டு. சதிக்கு உடந்தையாக இருக்க மறுத்த மனைவியை கொல்ல முயன்றது இரண்டாவது குற்றச்சாட்டு. இதற்கு நீர் என்ன சொல்கிறீர்? இந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன். மாப்பிள்ளை மாமனார் நாட்டை கவர காரணம் நாடற்ற நாடோடியா, இல்லை வீடற்ற வெறும் பரதேசியானார்? எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஓர் நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும். சிறுநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே? உமது மாரிச்சவாதம் இங்கு யாரையும் மயக்காது. தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது? நாடு பிடிக்க சேனை ஏது? சேனை திரட்ட செல்வம் ஏது? சேர்ந்து சதி செய்ய இன்னொரு சீர்கட்ட மூளை ஏது? அதனால் மதிக்கட்டீர். சதிக்கு சதியிடமே சகாயம் தெரிந்தது என்று நான் சொல்லுகிறேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதர் இப்படி அறிவான். தந்தை மட்டுமல்ல, கூட பிறந்த தங்கையும் விருத்து தள்ளினாலே உண்மை. காரணம்? அது என் சொந்த விஷயம். நீர் என் அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்தது, பைத்தியமாக நடித்தது, அவைகளும் சொந்த விஷயங்கள் தானோ? ஆம். மங்களபுரியில் ஏன் அஞ்ஞானவாசம் செய்தாய்? அதற்கு பதில் சொல் போதும். அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே. வெளியிட முடியாத ரகசியமோ? இல்லை, வெட்கக்கேடு. யாருக்கு? உமக்கு, எனக்கு, இந்த நாட்டிற்கு. உன்மத்தம் பிடித்தவனே, என்ன உணர்கிறாய்? மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார் மீதுதானே விழும் என்று பார்த்தேன். இப்போது வெட்கக்கேடானாலும் வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள். கேளும், சொல்லுகிறேன். மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள். பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினார். தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் அண்ணாக்கி விட்டார். என்ன நெஞ்செழுத்தம்! எல்லை மீறிய இவனை இப்பொழுதே வெட்டி எறிகிறேன். பொறுமை மகாராஜா, கற்பு கட்டவள் உமது மனைவி என்றீரே, அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை? இந்த ஆபாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன்? இதற்கு சாட்சியங்கள்? முதல் சாட்சி எனது தோழன் மதிவாணன்.
அவன் இங்கு இல்லை. இரண்டாவது சாட்சி தெய்வம், அது இங்கு வராது. மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள். ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும்? சந்தர்ப்பத்தின் சதியாலும் சூழ்நிலையின் சூதாலும் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் மெய்யும் பொய்யாக வேண்டியதுதானா? சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள். மரம் நீக்கி அறம் காப்பவன் என்றோ மன்னன். இருளில் ஒளிகாலம் உண்மையாலும் எனக்கு தெரியாதே. பொற்கொல்லன் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளை கொண்ட பொறுப்பற்ற பாண்டியன் தானோ நீரும்? செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சார பட்டம் சூட்டும் ஜெகப்புரட்டம், சரித்திரம் கண்டிராத சதிகாரம். சபையோர்களே சொல்லுங்கள், இவன் குற்றவாளியா இல்லையா? அவன் குற்றவாளிதான். குற்றவாளி எதற்கு வஞ்சாத எத்தன்? இவன் குற்றவாளியா தான்? குற்றவாளி? நான் குற்றவாளி? நாகம் கக்கிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு? மனித சதையை ருச்சி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை? நீதியை சீர்குலைப்பதற்கா சிங்காதனம்? சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல்? தர்மத்தை தலைகுனிய வைப்பதற்கா தலைமுடி? உண்மையை ஒருப்பதற்கா உடைவாள்? நீதி சின்னங்களை பின்னப்படுத்த துணிந்துவிட்ட அநீதிமானே, உன்னைத்தான் கேட்கிறேன், இது ஒரு நீதிமன்றமா? தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே, உன்னைத்தான் கேட்கிறேன், நீ ஒரு வேந்தனா? சண்டாள சதிகாரிக்கு சாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு வடமைக்கு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் மந்திரிகளா? அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட, அறிவத்தோர் ஒத்தூத, தாழ்ந்தோர் தாளம் போட புதராடும் செல்வ சீமான்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா? நியாய நியாயங்களை விருத்து பார்ப்பதல்லவா நீதி, வேந்தன் கடமை? அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம்? இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு? அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது? கவனத்திற்கு கட்டியம், அகந்தை காலவட்டம், பகல் வேஷத்திற்கு பாராட்டு, சத்தியத்திற்கு சாவு மணி அடியுங்கள். அற்பர்களே, நன்றாக அடியுங்கள். அபராதமே செய்தறியாத ஒருவனின் ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள். நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நர்த்தனம் ஆடுங்கள். பாவமற்ற ஒரு பரிசுத்தமானின் ரத்தத்தால் பத்ரகாளி பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நடக்கட்டும் உங்கள் நாச வேலை, மகிழட்டும் மன்னன், மண்ணில் உருளும் என் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னனின் மகள். தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூற்றை? போதும், நிறுத்து. ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று மனைவி மீதும் பழிசாட்டி துடுக்கான பேச்சாலும் துணிகரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாற்ற முயன்ற இந்த மானங்கட்டவனை மலையூத்தியில் இருந்து தலைகீழா உருட்டி தள்ளிவிடுங்கள். பொறுங்கள் மகாராஜா, பொறுங்கள். பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க பழத்தோட்டத்துக்கு உடையவனை தண்டிப்பது நிரபராதி இளவரசர். अरे भगवान सट्टा हो गया वो नमगराम सेठ प्रेमदलासத்தின் கதாநாயகன். महाराज नमस्ते महाराज, नमल की गलती नहीं महाराज, गलती नहीं. इलवर्सी बात सुनना बनता, नमल को सुनना पड़ता. नमल के निजल छोड़ा महाराज. नमस्ते नमस्ते नमस्ते. नमल की कोई सुन रहा है महाराज? महाराज इलवर्सी की नंबर सुनना, कितने प्रसंग की द्रोहम सयादे सयादे सुनना. केकले मगराज आज केकले 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 महाराज. अरे की निकले चुमा निकली सुलो सुलो महाराज. तोची की अला करियम महाराज. तोची तोची बोलो 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 बोलो. देवी உண்மைதான் மகாராஜா, வேண்டாம் இந்த விளையாட்டுன்னு அப்பவே சொன்ன இளவரசி கேட்கல. போதும் போதும், இந்த போக்கிரியை சிறையில் அடைத்து வையுங்கள். துணை போன இவனை சிறையில் அடையுங்கள். வெட்கண்டட்ட உனக்கு ஒரு முக்காடா? குலப்பெருமையை ஒரு க்ஷணத்தில் குலைத்து விட்டாய். நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாயடி. நயவஞ்சகி, துரோகி, கிராதகி, இவளை சுண்ணாம்பு காரவாயில் வைத்து சுட்டு விடுங்கள். அதற்கு அவசியமில்லையப்பா. என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ இறப்பதே மேல். உண்மை. எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும்? தனனை தாமரை என்று நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதின் பிறகு தப்புவதங்கே. அளவற்ற பாசம் வைத்தீர்கள். நானும் உங்களை மோசம்தான் செய்தேன். மனதை அடக்க வகையற்று மதிகட்டி மானம் இழந்தேன். எல்லா
எல்லாருக்கும் கல்லியாய் ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன். தவறினே அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன். கபட நாடகம் ஆடுதல், கருணை இல்லாதிருத்தல், கண்மூடித்தனமாக நடத்தல், இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன். இதோ பலனையும் கைமேல் கண்டுவிட்டேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைக்க மாட்டாள் என் பிரேமா என்று சொன்னீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தில் என்றுமே அணையாத பெரும் கொள்ளியை வைத்து விட்டுதான் போகிறேன். அப்பா, இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து விடுங்கள் அப்பா. அப்பா, இப்படி அழைக்க எனக்கு உரிமை இல்லை, ஆனாலும் அழைக்கிறேன். ஆண்டவனின் தண்டனையை அனுபவிக்க போகும் இந்த பாவையை மன்னித்து விடுங்களாத்தான். மாதவியை மணந்து நீங்கள் இன்பமான இல்லறம் நடத்துங்கள். அத்தா, வருகிறேன். அப்பா, அத்தா. சகல மரியாதைகளுடன் சவத்தை அடக்கம் செய்யுங்கள். மகாராஜா, இளவரசர் சுந்தராங்கதராமலிவர். அடைச்ச பைத்தியக்காரராக இருக்கிறாயே. என் தம்பியின் மாமனார் வீடு என்பது எங்களுக்கு தெரியாதா? விளையாட்டுக்கு சொன்னால். தம்பி ஏமன் தானே இருக்கிறேன் அண்ணா. இரு இரு இரு. சுந்தராங்கதா. அப்பா. அண்ணே சுந்தராங்கதா. அம்மா. அம்மா. அப்பா. சித்ரா, விசித்ரா. சுந்தராங்கதா, என் தவறுகளை மன்னித்து விடு. இனி நீதான் இந்த நாட்டின் மன்னன். சுந்தராங்கதா, பொருள் கொண்டு வராததற்காக உன்னை தேசப்பிரஷ்டம் செய்த என் பிழையை நான் எப்போதோ உணர்ந்து விட்டேனடா என் கண்மணி. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 5 வாக்கியங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி மன்றத்தில் விவாதம் நடத்தினேன். அதை பரீட்சிக்கவும் துணிந்தேன். முதல் 3 வாக்கியங்களை மெய்ப்பித்தார்கள் தங்கையும் தாயும் தந்தையும். ஆனால் 4வது வாக்கியத்தை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எந்த மனிதன் தன் காதல் மனைவியிடத்தில் இதை போய் சோதிப்பார்? ஆனால் அதுவும் தற்செயலாக நடந்தது என் மனைவி பிரேமாவினார். 5வது வாக்கியத்தையும் மெய்யாக்கினான் எனது தோழன் மதிவாணன். அனுபவத்தால் அறிஞர்கள் எழுதும் வாக்கியங்கள் என்றுமே பொய்யாவதில்லை. உண்மை உண்மை, முக்காலும் உண்மை. பிரேமாவின் கடைசி விருப்பம் இப்பொழுதே நடக்க வேண்டும். துன்பத்தை இந்த இன்பத்தால் தான் ஒடுக்க விரும்புகிறேன். மதிவாடா, என் உயிர் தோழா, உயிர் காப்பான் தோழன் என்பதை உணர்த்திய உத்தமனே, இப்படி வா. மல்லிகா, ஏற்றுக்கொள் எனது தோழனை. நண்பா, பெண்களில் உத்தமி இவள், ஏற்றுக்கொள். நண்பா, உன் சித்தம் என் பாக்கியம்.